எங்கிருந்து வந்திருக்கீங்க? வீசால கிராமத்தில் இருந்து. நீங்க எவ்வளவு ஏக்கர் இடம் கொடுத்துருக்கீங்க? 6 ஏக்கர். 6 ஏக்கர். என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்ககிட்ட கேட்டிருந்தாங்க முதல்ல அந்த இடத்துக்காக? எதுவுமே அவங்க எதுவும் சொல்லலை. மாநாட்டுக்காக இடம் கேட்டாங்க. மாநாட்டுக்கு அனைத்து விவசாயம் கூட்டு எல்லாருமே கேட்கும்போது எல்லாருமே விரும்பி கொடுத்தாங்க. யாருமே எந்த குறை இல்லை, தடங்கள் இல்லை. எல்லாருமே தளபதின்ற மாதிரி ஒரு புது மாற்றமாக இருக்கட்டமே. சரி, ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது, பார்க்கறதுக்கு புதுமையாக இருக்குது, அரசியலுக்கு வர ரொம்ப நல்ல இதுவாக இருக்குன்ற மாதிரி எல்லாருமே அந்த மாநாட்டுக்கு அந்த இடத்த கொடுத்தாங்க. நீங்கள் எங்களால் பார்க்க முடியுது, தளபதி அவரோட கொடியை போட்டிருக்கீங்க தமிழக வெற்றி கழகத்தில். ஆமாம் சார், ஆமாம். ஒரு விவசாயி விரும்பி வரணும் போது அவருடைய இதுக்கோசம் இவரை தான் வந்து பார்த்தாங்க. பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொன்னாங்க. கிட்ட இருந்து இவர் ஏற்பாடு பண்ணி. நீங்கள் தான் ஏற்பாடு பண்ணி. ஆமாம். அங்கே ஒரு 85 ஏக்கர் 90 ஏக்கர் விவசாயத்தை அனைத்துக்கு கிட்டேருந்து எல்லாத்துக்குமே நான் வந்து எல்லார்ட்டும் போய்ட்டு நேரடியாக பேசி அதுபாடு சரி கொடுக்குறேன்னு சொல்லும்போது எல்லாரையும் கூட்டி ஒரு ஒப்புதல் கொடுத்து அதுபாடு நேரடியாக அங்கேருந்து தலைமையிலேருந்து வந்து எல்லா விவசாயிகளையும் பார்த்து விவசாயிகளுக்கு என்ன செய்ய வேண்டியது, அவங்களுடைய ஒரு ஏக்கருக்கு எவ்வளோன்றது கொடுத்து எல்லாத்தையுமே இது பண்ணி. மொத்தமாக வந்து எத்தனை ஏக்கர் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட கேட்டிருந்தாங்க? ஃபஸ்ட்டில் வந்து அவங்க கேட்டது ஒரு 80 ஏக்கர், ஒரு 100 ஏக்கர் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம். கடைசியாக அப்போ வந்து மாநாடு நடந்த திடல் அந்த இது மொத்தமாக சேர்த்து எத்தனை ஏக்கர்? ஒரு 90 ஏக்கர். 90 ஏக்கர் கிட்ட இருந்துச்சு. இப்போ வந்து விஜய் அவர்கள் எல்லா விவசாயமே மக்கள் நிற்கிற இடத்துல வண்டி வாகனம் இல்லாமல் ஏக்கர் மக்களுக்கோசம் நிற்கிறதுக்கு பொதுமக்கள் வரத்துக்கோசம் 90 ஏக்கர். ஐயா, நீங்கள் எத்தனை ஏக்கர் நிலம் கொடுத்துருந்தீங்க விஜய் அவர்கள்? நாங்கள் ஒரு 1.5 ஏக்கர் தான் கொடுத்தோம். இப்போ வந்து விஜய் அவரோட ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டுருக்காங்க. என்ன காரணம், எப்படிலாம் வந்து அவங்க பண்ணாங்க? எல்லாம் முதலே சொல்லியிருந்தாங்க, மீடியாவை கூப்பிட்டு எல்லாருக்கும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ தான் முடிஞ்சுது அது. நீங்கள் வந்து அந்த மாநாடுக்கு போனீங்களா? அந்த மாநாடு நடந்த இடத்துக்கு அந்த இடங்களை வந்து எப்படி இருந்துச்சு நீங்கள் பார்க்க? ரொம்ப கோலாகலமாக இருந்தது. நாங்கள் நம்ம இடம் தானுங்களே, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்து எங்களை கேட்டாங்க. கேட்ட உடனே சரிங்க நாங்கள் தரங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேர் முடிவு எடுத்தோம். அப்புறம் ஊர் ஜனத்தங்களை பூரா கூட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அப்புறம் விவசாயெல்லாம் இது பண்ணி அப்புறம் முற்றுப்புள்ளி போட்டதே நானும் மாமா ஒரு 4-5 பேர் தான் மெயின். அந்த இடத்துக்கு ஆமாம், இடத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து எங்களை கேட்டாங்க. சரி நாங்கள் எல்லோரையும் கேட்டுட்டு நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் ஓடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது நாங்கள் தான். இப்போ வந்து தளபதியே வந்து உங்களை கூப்பிட்டுருக்காங்க, நீங்கள் வாங்க நான் உங்களை பார்க்கணும், நான் என் கையால் சாப்பாடு போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிட்டுருக்காரு. ஆமாம், அது நீங்கள் எப்படி பார்க்க? இல்லை, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது இது அவர் பார்க்கணும் போது. வீசாண்டி, அதாவது விக்ரவாண்டி வீசாயில் வந்து ஒரு பிரம்மாண்டமாக இதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி நடக்குமா அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் கூட வச்சுட்டு இருக்காங்க. ஆமாம், நிறைய பேர் அது மாதிரி சொல்லி தான் இருக்கிறாங்க. அது மறுபடியும் நடந்தாலும் நடக்கும். என் பேர் கோகுலகிருஷ்ணன். நான் கள்ளக்குறிச்சியிலேருந்து வரேன். நான் இங்கே ஒரு ஐடி பார்க்கில் சென்னையில் ஒர்க் பண்ணுறேன். தளபதியோட தீவிர ரசிகன். இங்கே எஜுகேஷன் சம்மந்தமாக வீட்டில் வாங்கியிருந்த லோனில் அதை தளபதிகிட்ட சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு ஆனந்த் சார்ட்டு மனு கொடுத்துருக்கான். தளபதியை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். பட் அவங்க உள்ளே இல்லை, அதனால் கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுறான். அவர் பார்த்துட்டு போகலாம். தேங்க்யூ. ஆனந்த் சார் நீங்கள் பார்த்தீங்க, பேசுனீங்க, அவர் என்ன சொன்னார்? ஆனந்த் சார் வந்து அவங்க மாவட்ட தலைவர்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அது கள்ளக்குறிச்சியில் இருக்காங்க. ஆமாம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில். மாநாட்டுக்கு போனீங்களா? மாநாட்டுக்கு போனேன். அவர் வரக்கூடாதுன்னு சொன்னார். பட் இருந்தாலும் நானும் போனேன். ஆனால் பார்க்க முடியல அங்கேயும். சரி இங்கேயாச்சும் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். பார்த்துட்டு மனு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். இப்போ வந்து ஆனந்த் சார் சரி வெயிட் பண்ணி உள்ளே விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை இந்த மாதிரி விஷயம் இல்லை, அவர் சொல்லலை. பட் நான் வெயிட் பண்ணுறேன், பார்க்கலான்னு ஒரு நம்பிக்கையில். இப்போ வந்து அதாவது நடிகர் விஜயா நீங்கள் பார்த்துருக்கீங்க, இப்போ தலைவர் விஜயா வந்து மாறுறாரு, அதை பற்றி அவர் கண்டிப்பாக நல்லா செய்வார், நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி அதாவது எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி இளைஞர்களுக்கு அவர் நிறையா பண்ணியிருக்காரு, இன்னும் பண்ணுவார். அவர் கண்டிப்பாக நிறைய பண்ணுவார்.
கேட்குறேன் பின்மாட்டிங்களா? ₹5 போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அவ்வளோதான் ஃபிக்ஸ் ஆகிட்டு இப்படி போடவா? நான் இப்படி போட்டு நான் இப்படியே நின்று யாரும் வர மாட்டேன். அது தெரியாம குட்டி வாடா போயிடும் மைக்கு அவ்வளோதான் இல்லைடா எப்பப்போ கேலியாக வர